வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் சேஞ்ச். இது அசல் கிளவுட் மெண்டல் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோட எபிசோட் 1. இந்த எபிசோட நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் அசல் கிளவுட் சர்டிஃபிகேஷனோட எக்ஸாம் வெயிட்டேஜஸ், எந்தெந்த டாபிக்ஸ் எவ்வளோ வெயிட்டேஜஸ் கொடுக்குறாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் கிளவுட் கான்செப்ட். கிளவுட் கான்செப்டை பற்றின கொஸ்டினுக்கு ஒரு 25 to 30% உங்களுக்கு வெயிட்டேஜ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அசூர் ஆர்கிடெக்சர் சர்வீசஸுக்கு ஒரு 35 to 40% எதிர்பார்க்கலாம். தென் அசூர் மேனேஜ்மெண்ட் கவர்னன்ஸ் செக்யூரிட்டி எடுத்தீங்க, அதில் வந்து நீங்கள் ஒரு 30 to 35% கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம டீட்டெயிலாக வந்து டாப்பிக்கில் போகலாம். இது நம்ம வந்து கண்டென்ட் எடுத்துருக்கு அசூரோட லேர்னிங் பாத். இப்போ மைக்ரோசாஃப்ட் அசூர் சர்டிஃபிகேஷனோட லேர்னிங் பாத் மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ண டாக்குமெண்டேஷன் தான் நம்ம இது லேர்னிங் பாத் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான கம்ப்ளீட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், ஸ்டோரேஜ் எல்லாமே இன்டர்நெட்டில் அவைலபிள் பண்ணுறதா வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் சிம்பிள் என்னன்னா டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஓவர் தி இன்டர்நெட். இந்த கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் என்னெல்லாம் நம்ம இது பண்ணலாம்? ஒன்று வந்து மொத்தமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் விஎம், ஸ்டோரேஜ், டேட்டா பேஸு, நெட்வொர்க்கிங், ஃபயர்வால் எல்லாமே வந்து கம்ப்யூட்டிங் சர்வீஸுக்கு தேவையான பார்ட் இல்லையா? இது எல்லாமே வந்து நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா, நான் அசூர் க்ளவுட் சர்வீசஸ் போயிட்டேன்னா இல்லை அசூர் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் போயிட்டேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதே மாதிரி சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அசூர் இட்ஸெல்ஃப் ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஸோ நான் வந்து கன்சப்ஷன் பேஸ்ட் மாடல், நான் பே பண்ணி என்ன யூஸ் பண்ணுறோம் அதுக்கு மட்டும் நான் பே பண்ணி அதை நான் வந்து கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட மேஜர் பெனிஃபிட். நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டருக்கு போனோம்னா எல்லாமே நம்ம பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளவுட் கம்ப்யூட்டிங் போயிடுச்சுன்னா எதுவுமே நம்ம பேர் பண்ண தேவையில்லை, நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். இதை விட அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சாம்பிள் இமேஜ் மாதிரி போட்டிருக்கேன். லோக்கல் ஸ்டோரேஜ், தென் கம்ப்யூட்டிங் சோர்ஸஸ், மல்டி ஸ்டோரேஜ், தென் க்ளவுடில் போகும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். நார்மலாக பார்க்கணும்னா ரேம் தனியாக ஆட் பண்ணணும், அதே மாதிரி ஸ்டோரேஜ் தனியாக ஆட் பண்ணணும், எல்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணணும் டேட்டா சோர்ஸ். பட் when I going to cloud எல்லாமே எனக்கு வந்து சிங்கிள் பாயிண்ட்ல நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கிளவுட் அசூர்ல எந்த கிளவுட் ப்ளாட்ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஜிசிபியாக இருக்கட்டும், அலிபாபா இருக்கட்டும், நெட்ஸ்பெண்டாக இருக்கட்டும், இல்லைனா ஏடபிள்யூஎஸ் இருக்கட்டும், அசூர் இருக்கட்டும், எந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம் பண்ணாலும் எல்லாத்தையும் வந்து ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்னு ஒன்று தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடலுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங்காக ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டரில் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கணும். ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டரில் என்னெல்லாம் இஷ்யூஸ் இருந்துச்சு? ஒன்று வந்து ஸ்பேஸ். ஸோ அந்த டேட்டா சென்டருக்கு தேவையான சர்வர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை. அந்த ஸ்பேஸை நான் தான் ஓன் பண்ணணும். இதை நான் ஓன் பண்ணணும், லீஸ் எடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு நான் ரெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். தென் பவர், இந்த இதுக்கு தேவையான ஏசி பவர், மிஷின் பவர், எலக்ட்ரிசிட்டி அது எல்லாமே நான் தான் ப்ரொவைட் பண்ணணும். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையான செக்யூரிட்டி சிஸ்டம், அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேட், பேச்சஸ், இது எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தேவையான ஸ்கில்டு டிவைசஸ், இல்லைனா ஸ்கில்டு பீப்புள்ஸ் எனக்கு தேவை இல்லையா? ஸோ இதே வந்து நான் ஷேர்ட் மாடலில் போயிட்டேன்னா, ஷேர்ட் மாடல் இங்கே வந்து ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு பேர் தான் சொல்கிறேன். ஒன்று வந்து க்ளவுட் ப்ரொவைடர், இன்னொன்று வந்து ஆஸ் கன்சியூமர் நம்ம எண்ட் யூஸராக நம்ம இது பண்ணலாம். ஸோ இதில் க்ளவுட் ப்ரொவைடர் எதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குவாங்க, ஆஸ் எண்ட் யூஸர் நான் எதெல்லாம் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் நம்ம தெரியும். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனால நீங்கள் க்ளவுடில் ஈஸியாக பூந்து விளாண்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, க்ளவுட் ப்ரொவைடர் என்னெல்லாம் எடுத்துக்குவாங்க? க்ளவுட் ப்ரொவைடர் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்கான தேவையான ஸ்பேஸ், அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி, அப்புறம் டேட்டா செக்யூரிட்டி, அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேடு, பேச்சஸ்ஸு, தேவையான ஹார்ட்வேர், ஸ்கில்ஃபுல் ரிசோர்ஸஸ், இது எல்லாத்தையுமே வந்து யார் எடுத்துக்குவாங்க? க்ளவுட் ப்ரொவைடர் எடுத்துக்குவாங்க. அப்போ கன்சியூமர் என்ன எடுத்துக்கணும்? கன்சியூமர் என்ன எடுத்துக்கணும்னா, அந்த க்ளவுடில் நான் மேனேஜ் பண்ணுற டேட்டா, க்ளவுடில் இன்ஜெஸ்ட் பண்ணுற டேட்டா, என்ன டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணுறங்கிறத தெளிவாக மேனேஜ் பண்ணுற பொறுப்பு வந்து கன்சியூமரோட பொறுப்பா. அதே மாதிரி இந்த டேட்டா யார் அக்சஸ் பண்ணணும் அந்த டெஃபினேஷன் வந்து கன்சியூமர் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த பேச்சஸாக இருக்கட்டும், அப்டேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சர்வீஸ் பேஸ் பண்ணி மாறிக்கிட்டு இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு விஎம் எடுத்துருக்கீங்க, ஒரு விஎம் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அசூரில். விஎம் கிரியேட் பண்ணி அந்த விஎம்க்குள்ளே நீங்கள் ஒரு எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, அந்த விஎம்முக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேடு, பேட்ச் அப்கிரேடு, டேட்டா பேஸுக்கு தேவையான பேட்ச் அப்கிரேடு எல்லாத்தையும் வந்து நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். அதே டைமில் நான் டேட்டா பேஸை சர்வீஸாக கன்சியூம் பண்ணேன்னா எனக்கு எல்லாமே வந்து அசூர் ப்ரொவைட் பண்ணாத சர்வீஸ் எல்லாமே வந்து அசூர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம எந்த சர்வீஸை எடுக்கிறோங்கிற பேஸ் பண்ணி தான் வந்து
நமக்கு வந்து இந்த ஷேர்ட் மாடல் நமக்கு ப்ராப்பராக நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணணும். இதில் நம்ம முக்கியமான விஷயம்னா மொத்தம் 4 டைப் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸு, பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸு, அப்புறம் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸு, இந்த மாதிரி சர்வீஸ் மாடல்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் டேஸில் டீட்டெயிலில் பார்ப்போம். ஏன்னா இதில் இருக்க ஓரோ டைப்பை பேஸ் பண்ணி தான் வந்து சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது என்ன நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த எந்த மாடல் நான் செலக்ட் பண்ணோம் அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும், என்னோட மெயின்டெனன்ஸு, ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே என்னால் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்த என்வரான்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி சிஸ்டம் எடுக்கணும், இல்லை எந்த என்வரான்மெண்ட்டுக்கு எந்த யூஸ் கேஸு எந்த மாதிரி சர்வீஸ் மாடல் எடுக்கணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக யூஸ் கேஸ் பேஸ் பண்ணி பார்த்துடலாம். இதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மெட்ரிக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சொன்னேன். ஒன்று ஆன் ப்ரமைஸு, தென் சாஸு, பாஸு, ஐஏஎஸ். இதில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் டார்க் ப்ளூங்கிறது கஸ்டமரு, ஸ்கை ப்ளூங்கிறது மைக்ரோசாஃப்ட், ரெண்டுமே மிக்ஸ் இருக்கிறது ஷேடு. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ரீடைன்டு பை கஸ்டமர். இப்போ இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டா எந்த டிவைஸ் நம்ம கன்சியூம் பண்ணுறோம், அக்கௌண்ட்ஸ், ஐடென்டிட்டிஸ், இது எல்லாமே வந்து எந்த யூஸர் இது பண்ணணும், யார் அக்சஸ், இது எல்லாமே வந்து ஆல்வேஸ் மெயின்டைன் பை கஸ்டமர். அது நீங்கள் சாஸாக இருக்கட்டும், பாஸாக இருக்கட்டும், ஐஏஎஸ் இருக்கட்டும், ஆன் ப்ரமைஸாக இருக்கட்டும். இந்த மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ஒரு என்வரான்மெண்ட்டில் இல்லை ஒரு கம்பெனியில் வந்து ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு டேட்டா பேஸ் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இதில் வந்து கஸ்டமருக்கு என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ரெஸ்பான்சிபிலிட்டி வேரியஸ் பை டைப். லைக் இப்போ வந்து ஐடென்டிட்டி, டைரக்டரி ஸ்ட்ரக்சர் லைக் எல்டாப்பு, அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறது, நெட்வொர்க் கண்ட்ரோல்ஸு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதோட பேச்சஸ் எல்லாமே வந்து யாருன்னு பார்த்தா ஒரு சாஸ் பேட்ச்னா ஃபுல் மைக்ரோசாஃப்ட் பார்த்துக்கணும், பேஸ்னா 2 பேரும் சேர்த்து பார்த்துக்கணும், ஐஏஎஸ்னா ஃபுல் கஸ்டமர். லைக் நான் சொன்னது ஒரு விஎம் நான் ப்ரொக்யூர் பண்ண அந்த விஎம்குள்ள எல்லாம் பண்ணுற மாதிரி. தென் கிளவுட் ப்ரொவைடர் ட்ரான்ஸ்ஃபர் லைக் ஃபிசிக்கல் ஹோஸ்ட், ஃபிசிக்கல் நெட்வொர்க், ஃபிசிக்கல் டேட்டா சென்டர், இது எல்லாமே வந்து ஆல்வேஸ் கோஸ் டு கிளவுட் ப்ரொவைடர் தான். ஓகே, ஸோ நான் எந்த சர்வீஸ் டைப் நான் எடுக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து டிஃபைன் ஆகும். ஓகே, ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கிளவுட் மாடல்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் கிளவுட் மாடல்ஸ் வந்து மெயினாக வந்து அசர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் ப்ரைவேட் தெரியும், பப்ளிக் தெரியும், ஹைப்ரிட் கிளவுட் தெரியும். ஸோ ப்ரைவேட் கிளவுட்னா என்னது, எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு கம்பெனியில் இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கிளவுட் சிஸ்டம். இந்த ஆர்கனைசேஷனில் இருக்க எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். வேற அதை தாண்டி வெளில இருக்க யாருக்கும் அதை அக்சஸ் பண்ண முடியாது. லைக் ஒரு ஆன் ப்ரமைஸ் டேட்டா சென்டர் உங்களுக்காக கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். தென் செகண்ட் வந்து பப்ளிக்ங்கிறது அந்த அசூர் கிளவுட்ல இருக்க சர்வீஸ் எந்த பப்ளிக் வேணாலும் பே பண்ணி கன்சியூம் பண்ணிக்கலாம், எந்த சர்வீஸ் வேணாலும் அவங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து ஹைப்ரிட். ஹைப்ரிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைவேட்டுக்கு ஃபீச்சர் இருக்கும், பப்ளிக்கு ஃபீச்சர் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் ஹோஸ்ட் பண்ணால் நீங்கள் ப்ரைவேட்டில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை பப்ளிக்கில் ஹோஸ்ட் பண்ணால் பப்ளிக்கில் ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ 2 ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு தரதான் வந்து ஹைப்ரிட் கிளவுட். இது இல்லாமல் 4வது ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் வந்து மல்டி கிளவுட். மல்டி கிளவுடுங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு கிளவுட் ப்ரொவைடர் இல்லைன்னா மல்டிபிள் கிளவுட் ப்ரொவைடர் கூட நீங்கள் சர்வீஸ் கம்யூனிகேஷன் இல்லை சர்வீஸ் மேனேஜ் பண்ணுறது தான் வந்து மல்டி கிளவுடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நான் வந்து அசூரில் ஒரு டேட்டாபேஸ் ஆர்டிஎஸ் வச்சிருக்கேன். ஆனால் என்னோட கஸ்டமர் என்ன பண்ணிருக்காங்க, அவனோட எல்டாப் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸை பேஸ் பண்ணால் நான் இங்கே லாகின் எனக்கு பண்ணணும்னா இப்போ மல்டிபிள் கிளவுடு கூட நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். அதுதான் வந்து மல்டி கிளவுடுன்னு சொல்கிறாங்க. இது இன் ப்ராக்ரஸாக இருக்குது. டெஸ்டிங், டெவலப்மெண்ட் எல்லாமே இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டு மெச்சூர்டு ப்ராடக்ட் சர்வீஸ் இருக்கிறது, பட் இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஹோப் வி கேன் ஃபியூச்சரில் மெச்சூர்டான எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து அசூர் ஆர்க். அசூர் ஆர்க்கில் இந்த அசூர் ஆர்க் என்ன இது பண்ணணும்னா, நீங்கள் ப்ரைவேட் கிளவுடாக இருங்க, இல்லைனா பப்ளிக் கிளவுடாக இருங்க, இல்லைனா ஒரு ஓன் டேட்டா சென்டர் வச்சுக்கோங்க. அந்த ஓன் டேட்டா சென்டர் வச்சுட்டு அதை வந்து அசூர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அசூர் வில் ஸ்டார்ட் மேனேஜ். நம்ம உங்களோட என்வரான்மெண்ட்டை அவங்களோட ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து அசூர் ஆர்க்குன்னு சொல்கிறாங்க. தென் அசூர் விஎம்வேர் சொல்யூஷன். விஎம்வேர் சொல்யூஷன் எதுக்கு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டு ஆட் பண்ண ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்னு கொடுக்கலாம். நம்ம நார்மலாக நமக்கு என்ன தெரியும், ஒரு விஎம் நான் கிரியேட் பண்ணுறேன்னா நான் விஎம்வேர் சாஃப்ட்வேர் வாங்கி அந்த சாஃப்ட்வேர் லைசன்ஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி அந்த லைசன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு விஎம்வேர் விஸ்பேர்லாம் யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணேன், ஒரு விஎம் கிரியேட் பண்ணேன், விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணேன் இல்லையா. இது வந்து என்ன, அசூரில் வந்து
இந்த VMware சொல்யூஷன் கூட அவங்க டைப் பண்றாங்க. இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்? எண்ட் யூசர் எனக்கு என்ன பெனிஃபிட்னா, என்னோட லோக்கல் டேட்டா சென்டர்ல என்கிட்ட வந்து ஒரு 100+ VMs இருக்கு. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு என்னோண்டுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எண்ட் யூசர்ஸ்க்கு கொடுத்துட்டேன். எல்லாமே வந்து VMware லைசன்ஸ் மாடலில் தான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நான் க்ளவுடுக்கு மூவ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் என்கிட்ட 100+ VMs இருக்கு. நான் எப்படி இதை க்ளவுடுக்கு மூவ் பண்ணுவேன்? ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நான் வந்து இங்கே புதுசாக VM கிரியேட் பண்ணிடலாம். அதில் புதுசாக சர்வீஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கிரியேட் பண்ணி அதுக்கு லைசன்ஸ் அந்த டேட்டா எல்லாத்தையும் நான் மைக்ரேட் பண்ணி பண்ணணும் கரெக்டாக. இது வந்து ஒரு ஹெக்டிக்கான வேலை. ஸோ Azure VMware சொல்யூஷன் என்ன ப்ரொவைட் பண்ணுன்னா, அவங்க VMware சாஃப்ட்வேர் கூட டைப் வச்சுக்கிட்டு உங்களோட ஆன்-ப்ரெமைஸ் டேட்டா சென்டர்ல இருக்க VMs அப்படி க்ளவுடுக்கு அவங்க மைக்ரேட் பண்ணிடலாம். சர்வீஸ் யூஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணலாம். ஸோ சர்வீஸ் யூஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணும்போது என்னால் உங்க லோக்கல்ல இருந்த VMware எப்படி நீங்க யூஸ் பண்ண அதே மாதிரி என்னால் க்ளவுட்ல யூஸ் பண்ண முடியும். Azure VMware சொல்யூஷன் புது ஃபீச்சர்கள் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு செக்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, இதனால எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, இப்போ Azure VMware சொல்யூஷனை போகிறனால எனக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்கா, அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இது போகல, எந்தெந்த யூஸ் கேஸ் பண்ணலாம், எந்த யூஸ் கேஸ் பண்ணக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல். இந்த கன்சம்ஷன் பேஸ்ட் மாடலை பேஸ் பண்ணி தான் ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லா கிளவுட் ப்ரொவைடர்ஸுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் என்னது? நான் என்ன பே பண்றேனோ அதுக்கு மட்டும்தான் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்ம பிக் பில்லியன் டே எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் டேஸில் அமேசானில் அட் எ டேல வந்து மேபி ஒரு 10,000 யூசர்ஸ் தான் பெர் டே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் கிரேட் இந்தியா சேல் பீரியட்ல இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட் பிக் சேல் நடக்கிற டைம்ல என்ன ஆகும், அந்த 10,000 10 lakh or 20 lakhs ஆவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த 10 lakh or 20 lakhs பேர் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க லாகின் பண்ணி இல்லையா. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும், நான் வந்து என்னோட VMs எல்லாத்தையும் நான் ஸ்கேல் பண்ணணும், ஆட்டோ ஸ்கேல் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பட் இது வந்து நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணல, என்ன ஆகும், என்னோட இன்வென்ட் மொத்தமாக வந்து டவுன் ஆயிரும் இல்லையா. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு இந்த கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் இருக்கும். டிராஃபிக் இல்லாத டைம்ல நான் வந்து என்ன பண்ணலாம்னா என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் நான் லோ கான்ஃபிகரேஷன் வச்சுக்கலாம். டிராஃபிக் ரொம்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போ ஸ்கேல் பண்ணுறேனோ அந்த ஸ்கேல் பண்ணுற பீரியடுக்கு மட்டும் நான் வந்து பே பண்ணால் போதும். நான் ஸ்கேல் பண்ணாத பீரியடில் எனக்கு பே பண்ணுறதுக்கு தேவையில்லை. அதுதான் வந்து கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல். ஸோ கன்சம்ஷன் பேஸ்ட் மாடலில் மெயினாக 2 டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் நம்ம பார்ப்போம். ஒன்று கேபெக்ஸ், இன்னொன்று ஓபெக்ஸ். கேபெக்ஸ்ங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ். இது வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் மாதிரி. ஒரு இன்ஃப்ரா நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஹார்ட்வேர் தேவையான ஸ்கில்ஸ் இது பண்ணுறது, அது ஒன் டைம் பர்ச்சேஸ். ஓபெக்ஸ்னா நான் என்ன ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னே பே பண்ணுறேன். லைக் ஒரு கம்பெனிக்கு ஒரு வெஹிக்கிள் நான் லீஸுக்கு எடுக்கிறேன், அந்த மாதிரி கான்செப்ட். ஓபெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண கன்சம்ஷன் பேஸ்ட் மாடலில் வருது. கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் எனக்கு புதுசாக அப்ரண்ட் காஸ்ட் கிடையாது, நான் தனியாக இன்ஃப்ராவை நான் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நான் பே பண்ணால் போதும் இல்லையா. இதுதான் நம்ம டீட்டெயிலாக இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம என்ன பார்த்தோம், கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் கிளவுட்ஸ் பார்த்தோம். ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்னா என்ன பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 4 to 5 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 4 to 5 டாபிக்ஸ் தான் இருக்கிறதே பேஸ் பண்ணுறது. இந்த பேஸை வச்சு தான் வந்து நம்ம அப்கமிங்காக நம்ம பில்ட் பண்ணி போக போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி சின்ன அசஸ்மெண்ட் பண்ண வச்சுக்கலாம். இது வந்து எல்லா வீடியோஸ்லையும் உங்களுக்கு எண்டில் வந்து ஒரு சின்ன அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் லாயலாக அந்த அசஸ்மெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இங்கே கொஸ்டின் போடுறேன், அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு கமெண்ட்ஸ். பேசிக் கொஸ்டின்ஸ் தான். வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? ஆப்ஷன்ஸ். ஒன்று ஏ, டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஓவர் தி இன்டர்நெட், டெலிவரி ஆஃப் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் ஓவர் தி இன்டர்நெட், டெலிவரி ஆஃப் வெப்சைட்ஸ் அக்சசிபிள் வயா தி இன்டர்நெட். ஸோ கொஸ்டின் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன? கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து இன்டர்நெட்டில் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் டெலிவரி பண்ணுறதா, இல்லை ஸ்டோரேஜ் சர்வீஸ் டெலிவரி பண்ணுறதா, இல்லைன்னா ஒரு வெப்சைட் வழியாக ஆக்சஸ் பண்ணுறதா? ஹோப் உங்களுக்கு ஆன்சர் தெரியும், கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2, which cloud model uses data center focused on providing cloud services to anyone that wants them and some data centers that are focused on single customer? ஆன்சர் வந்து பப்ளிக் கிளவுடா, ஹைபிரிட் கிளவுடா, மல்டி கிளவுடா? ஸோ ஒரு தடவை கூட அந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன். விச் கிளவுட் மாடல் யூசஸ் சம் டேட்டா சென்டர் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரொவைடிங் கிளவுட் சர்வீசஸ் டு எனி ஒன்
that wants them and some data centers that are focused on a single customer. ஸோ கேள்வி என்னன்னா, கீழே இருக்க மாடல்ல பப்ளிக் கிளவுடா, ஹைபிரிட் கிளவுடா, மல்டி கிளவுடா, இந்த மாடல்ல எந்த மாடல் வந்து சில டேட்டா சென்டர்ஸ்ல இருக்க சர்வீஸ் எல்லாரும் அக்சஸ் பண்ணிக்கலாம், பே பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே டைம்ல சில டேட்டா சென்டர்ல இருக்க சர்வீஸ் ஸ்பெசிபிக் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்க இல்லை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ த தேர்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிள் மாடல் விச் கிளவுட் சர்வீஸ் டைப் பிளேஸ் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் கொஸ்டின். அதாவது ஷேர்ட் ரெஸ்பான்சிபிள் மாடல்ல கீழே இருக்க கிளவுட் சர்வீஸ் டைப்ல எந்த சர்வீஸ்க்கு கஸ்டமருக்கு அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸா, சாஃப்ட்வேர் சர்வீஸா, பிளாட்ஃபார்ம் சர்வீஸா? இங்க வந்து சர்வீஸ் மாடல் என்னங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு மெட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஷேர் ரெஸ்பான்சிபிள் மாடலுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு சர்வீஸஸ்க்கு கஸ்டமர் வந்து எவ்வளவு தூரம் கஸ்டமர் ரெஸ்பான்சிபிள், எவ்வளவு தூரம் கிளவுட் ப்ரொவைடர் ரெஸ்பான்சிபிள், அந்த இதை நீங்க வந்து ஒரு தடவை கூட உங்களுக்கு ஆன்சர்னா ஒரு தடவை பார்த்துட்டு வந்து ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்ப்போம், நெக்ஸ்ட் எபிசோட்ல அசூர் விஎம்வேர் சொல்யூஷனோட ஓவர் டீடைல் நம்ம பார்ப்போம். தென் அசூர் கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்தால் எனக்கு என்ன அடிஷனல் பெனிஃபிட்ஸ், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம ஹாப்பி லேர்ன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.